Hi friends, welcome to Jiniari Creatives. இப்போ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்லைன் லைவ் கிளாஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட லாஸ்ட் பேட்ச் 6 லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அவுட்ஸ், அவங்க பண்ண ஆல்பம் டிசைன், அவங்க பண்ண பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸோட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது என்னோட ஆன்லைன் லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அருணாவோட பார்சல் தான். இவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுறப்பவே கால் பண்ணி கேட்டது ஆன்லைனில் ஆரி கற்றுக்க முடியுமா, அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட்டு கேட்ட கொஷின். ஸோ நானும் சொல்லியிருந்தேன் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், நம்பி ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் அவங்க பண்ண ப்ளவுஸ் டிசைன் இதெல்லாம் தான் நமக்கு இப்போ பார்சலாக சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட ஃபைல் ஒர்க் பார்த்துடலாம். ஃபைலில் அவங்க பண்ண ஸ்டிச்சஸ், எக்ஸசைஸ், ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் இதெல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க பண்ண பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸும் நமக்கு கொரியரில் அனுப்பியிருக்காங்க. எஸ் அருணா, கோர்ஸ் ஆரி கோர்ஸ், பேட்ச் 5 ஸ்டூடெண்ட். இவங்க கடலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க. இவங்களுக்கு ஏஜ் எப்படியும் ஒரு 40க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பேசிக் செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு நார்மல் காட்டன் த்ரெட்டில் அவங்களோட ப்ராக்டிஸ் பேசிக் செயின் ஸ்டிச். இது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா தான் அவங்களோட ஃபினிஷிங் இந்த மாதிரி வந்தது. ஃபஸ்ட்டு 2 டேஸில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க ஸ்டிச்சஸ் த்ரெட் கட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. இது அவங்க 2-3 டேஸ்க்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபினிஷிங் நீட்டாக வந்தது தான் ஆல்பமில் கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில்க் த்ரெட்டில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் போட்டிருக்காங்க. ஜரி த்ரெட்டில் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு டால் டிசைன். அதிலே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த ஷார்ப்பாக டேர்ன் பண்ணுறது, கர்வ் எல்லாம் பெண்ட் பண்ணி எடுக்கிறது, இதில் எல்லாமே அவங்களோட ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக நீட்டாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது செகண்ட் எக்ஸசைஸ் டிசைன், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணது. இதுவுமே டபுள் கலர் காம்பினேஷனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் போட்டு அவங்க பழகுனதுமே அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸோட ப்ராக்டிஸ். இது சில்க் த்ரெட்டில் அவங்களோட பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்க்கான ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ண எக்ஸசைஸ் பிக்சர் இது. அதுக்கப்புறமா பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பீட் ஒர்க்கில் ஃபஸ்ட் அவங்களோட ப்ராக்டிஸ் இங்கே இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி பீட்ஸ் போடுறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க பண்ண ஒரு சின்ன மினி ஸ்லீவ். ஸோ கிறிஸ் பேட்டர்னில் எப்படி நம்ம செக் பேட்டர்ன் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க எக்ஸசைஸ் 4th பண்ணது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ப்ராக்டிஸ்க்கான எக்ஸசைஸ். அதுக்கப்புறமா பாருங்கள், அவங்க தாம்பூர் ஃபில்லிங் ப்ளஸ் ஃபெதர் ஸ்டிச், லீஃப் அண்ட் ஃப்ளார் ஃபில்லிங், செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட்டால் டிசைன் பண்ணுறது. ஒரு பீகாக் டிசைன், ஒரு பீகாக் மரக்கிளையில் இருக்கிற மாதிரி அதில் ஃப்ளார்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி டிசைன் பண்ண ஒரு எக்ஸசைஸ் பிக்சர். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கிளாத் சுருக்கம் வரவே இல்லை. ஆரி பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா கிளாத் சுருக்கம் வந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ அவங்க பண்ண இந்த எக்ஸசைஸில் எந்த விதமான கிளாத் சுருக்கமும் இல்லை. ஃபெதர் ஸ்டிச்சுமே பாருங்கள் அழகாக டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ சின்னதாக ஒரு எலிஃபண்ட் டிசைனுக்குள்ளே வாட்டர் ஃபில்லிங் ப்ராக்டிஸ். வாட்டர் ஃபில்லிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த கர்வ் ஷேப் கரெக்டாக பெண்ட் பண்ணி எடுக்கிறது அழகாக டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், மிரர் ஒர்க் வச்சு எக்ஸசைஸ் டிசைன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த த்ரெட் ஒர்க்லேயே அவங்களோட ஸ்டிச்சஸோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி அவங்களோட ஃபினிஷிங் இருந்துச்சு, போக போக அவங்களோட ஸ்டிச்சஸ் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட் ஒர்க்குக்கான எக்ஸசைஸ் டிசைன். பீட்ஸ் யூஸ் பண்ணி சென்டரில் எம்போஸ்டாக ஒரு லோட்டஸ் டிசைன், அதை சுற்றி ஃபுல்லாகவுமே பீட்ஸ் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. கட் ஒர்க்குமே கட் பண்ணது எதுவுமே எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே சைடில் தெரியல. அந்த அளவுக்கு நீட்டாக அகர்பத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி மேட் ஃபில்லிங், ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச், கட் ஒர்க் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கட் ஒர்க், ஜர்தோசி க்ளவு ஸ்டிச்சஸ், ஜர்தோசி சீட் ஸ்டிச்சஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசி ஸ்டிச்சஸை ஒரே எக்ஸசைஸ் பிக்சர்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி லீஃப், 3D ஃப்ளார், ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச், லீஃப் ஃபில்லிங், ஃப்ளார் ஃபில்லிங், இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், நெட் கிளாத்தில் எப்படி ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதுமே
அழகாக டிசைன் பண்ணி அதில் சென்டரில் நெட் கிளாத்லேயுமே ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட ஸ்டிச்சஸ், எக்ஸசைஸ், அவங்க பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2 ப்ராஜெக்ட் டிசைன் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா தாம்பூர் டிசைன் பண்ணுறது. ஸோ தாம்பூர் ஸ்டிச்சில் அழகாக ஒரு கேர்ள் ஃபேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தாம்பூர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பான ஸ்டிச் தான். பட் ஆனால் அதை பொறுமையாக நீட்டாக பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் இது செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறது அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸ் மொத்தமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80+ ஸ்டிச்சஸ் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 80+ ஸ்டிச்சஸில் அவங்க ஓனாக ஒரு டிசைன் எடுத்து மோர் தேன் 50 ஸ்டிச்சஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்களே டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், ரொம்ப அழகாக நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி மேட் ஃபில்லிங், லோடிங், ஃபெதர் ஸ்டிச், கட் ஒர்க், ஜர்தோசி, பீட்ஸ், இந்த மாதிரி மோர் தேன் 50 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஆல் டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டிச்சஸ், ஜர்தோசி மேட் ஃபில்லிங் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி மேட் ஃபில்லிங், ஜர்தோசி செயின் ஸ்டிச், மேஜிக் செயின் ஸ்டிச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அருணா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி ஆன்லைனில் கிளாஸ் கற்றுக்க முடியுமா அப்படின்னு டவுட்டாகவே கேட்டீங்க. பட் ஆனால் உங்களோட ஃபினிஷிங் லாஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் டிசைன்லேயே தெரியுது. உங்களோட ஃபினிஷிங்கை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கோர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுறீங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இவங்களோட ஃபைல் ஒர்க் பார்த்தோம். இனி இவங்களோட ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸும் பார்த்துடலாம். நம்மளோட கோர்ஸில் ஆரி ஹிப் பெல்ட், ஆரி டாசல் எல்லாமே சொல்லி கொடுக்குறது உண்டு. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆரி ஹிப் பெல்ட் பண்ணணும், ஆரியில் டாசல் பண்ணணும், 2 ப்ளவுஸ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று என்ன அப்படின்னா ப்ரைடல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் டிசைனும், இன்னொன்று ஜர்தோஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் டிசைனும் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இவங்க அருணா பண்ண ஹிப் பெல்ட் பாருங்கள், அவங்களோட பாப்பாவுக்கு அவங்க பண்ணது. ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாமே கோர்த்து அழகாக ஹேங்கிங் பீட், சுகர் பீட்ஸும், பேர்ல் பீட், ஒயிட் பேர்ல் பீடும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வித் எலாஸ்டிக்குமே போட்டு பூக்கும் மாட்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பட்டுப்பாவாடை சட்டைக்கெல்லாம் காமனாக நம்ம வந்து எல்லா கலர்ஸ்க்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காமன் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பீட்ஸ் எல்லாமே கோர்த்து. நெக்ஸ்ட்டு அவங்க பண்ண பீட் ஒர்க் ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஃபுல்லாகவுமே இந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்கோட பார்டருமே பாருங்கள் அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. கிளாத்தில் சுருக்கம் இல்லை, அவ்வளோ ஸ்டிஃபாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. யூ ஷேப் நெக் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவுமே பார்டர் ஒர்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவும் அதே மாதிரி தான். நெக்கில் என்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்டர் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச் ஹைட்டு வர்ற மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு சின்னதாக அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வச்சு மேலே சின்னதாக புட்டாஸ் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸ் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஆரிலேயே டாசலும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திலகம் மாடலில் ஆரி டாசலும் டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜர்தோசி ப்ளவுஸ். ஸோ ஜர்தோசி போடும்போது அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னது என்னென்னா, ஜர்தோசி எனக்கு ஒரு சின்ன பீஸ் கூட போட வரல, ஜர்தோசி பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜர்தோசி ப்ரைடல் ப்ளவுஸுக்கு, அவங்களோட ப்ளவுஸுக்கு அவங்க எவ்வளோ அழகாக ஓனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு பீட் ஒர்க் கொடுத்துட்டு பாருங்கள், அவங்களே ஓனாக ட்ரேசிங் எடுத்து பண்ணது தான். ஃபுல்லாகவுமே ஜர்தோசி யூஸ் பண்ணி லீவ்ஸ் வர்ற மாதிரி ஃப்ளவர்ஸ், ஜர்தோசி காப்பர் கலர் பட்டு சாரின்னு நினைக்கிறேன் இது. ஸோ காப்பர் மேட்சிங்காக காப்பர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளவர்ஸும் போட்டிருக்காங்க. லீஃபுக்கு டார்க் பிங்க் கலர் மேட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக அந்த லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஜர்தோசி லீவ்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக எம்போஸ்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவுமே இதே மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு ஸ்லீவும் அதே மாதிரி தான். ஸ்லீவ் பாருங்கள், சென்டரில் கொஞ்சம் பெருசாக ஜர்தோசி மேட் ஃபில்லிங் மாடலில் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் மாடலில் டிசைன் வர மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஃப்ளார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்து அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்கில் இருந்த அதே டிசைன் ஸ்லீவ்லேயும் வர மாதிரி சைடில் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கீழ்ப்பக்கம் இந்த பார்டருக்கு சும்மா பீட்ஸ் யூஸ் பண்ணி செக் பேட்டர்ன் போட்டு
ரொம்ப ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் எனக்கு போடவே வரலன்னு சொன்னவங்க இந்த அளவுக்கு அழகாக ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம எவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தாலும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் அவங்களோட ஸ்டிச்சஸில் வரக்கூடிய ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக வர்றதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களோட ப்ராக்டிஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அருணா. இப்போ நம்ம பார்த்தது கடலூர்லேருந்து கோர்ஸ் பண்ண அருணாவோட ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் அவங்க பண்ண ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. 2 ப்ளவுஸ் டிசைன், ஹிப் பெல்ட், அவங்களோட ஆல்பம் எல்லாமே பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அருணா சிஸ்டர். உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களோட இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் கூட நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ், இன்னொரு சர்டிஃபிகேட் மார்க் ஷீட். ஸோ இந்த மார்க் ஷீட்டில் ஆரி பிரைடல் ஒர்க், ஆரி எம்ப்ராய்டரி, ப்ராக்டிக்கல் 1, ப்ராக்டிக்கல் 2 இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதில் அவங்க கொடுக்குற மார்க்ஸ் அவங்களோட ப்ராக்டிஸை பொறுத்து தான் மார்க்ஸ் வரும். ஸோ நான் அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க தான் மார்க் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்ஃபெக்ட் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அவுட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ண கிளாத்தை ஆல்பமாக டிசைன் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸோட கலெக்ஷன்ஸுமே அனுப்பியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஆரி எம்ப்ராய்டரி லைவ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான நெக்ஸ்ட் பேட்ச் April 15th ஸ்டார்ட் ஆகுது. இது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.